श्रीमत् श्रीरङ्गपृथ्वीश्वर षडरिपुणा संयमिन्त्रेण दृष्टम् यस्तात्मानं नृसिंहे नरहरिषडजित् योहि नेदुप्रसादात् प्राज्ञः श्रीरङ्गकारिप्रभवयति पतेः प्राप्तलक्ष्मी नृसिंहास्थानं सेवे यदीन्द्रं सकलगुणनिधिं वीररक्विच्छठारिम् श्रीमदे श्रीवन् षडकोप श्री वीरराघव षडकोप यदीन्द्र महादेशिकाय नमः। श्रीमदे श्रीवन् षडकोप श्री वेदांत देशीय यदीन्द्र महादेशिकाय नमः। श्रीमदे श्री लक्ष्मी नरसिंह दिव्य पादुका सेवक श्रीवन् षडकोप श्री नारायण यदीन्द्र महादेशिकाय नमः। श्रीमदे श्रीवन् षडकोप श्री रंगनाथ यदीन्द्र महादेशिकाय नमः। நம்ம ஸ்ரீ அஹோபில மடத்துல 43ஆம் பட்டத்தை அலங்கரிச்ச பிரசித்தமா எல்லாராலையும் தேவனார் வளாகம் அழகிய சிங்கர் அப்படின்னு எல்லாராலையும் சொல்லக்கூடிய அந்த தேவனார் வளாகம் அழகிய சிங்கரை பத்தி கொஞ்சம் அனுசந்தானம் பண்ணுவோம். இந்த அழகிய சிங்கர் தேவனார் வளாகத்துல எழுந்தருளி இருந்த ஸ்ரீ உபய வித்வான் பருத்திப்பட்டு வங்கீபுரம் திருவேங்கடாச்சாரியார் சுவாமிக்கு பிளவ வருஷம் கார்த்திகை மாசம் பூராட நட்சத்திரத்துல 1901ஆம் வருஷம் ஜேஷ்ட குமாரரா அவதாரம் பண்ணியிருக்கார். அதுவே பாருங்க, ரவுண்டா 1900ன்னு இருந்திருக்கலாம், அது இல்லை 1901 அப்படின்னு 1900க்கு அப்புறம் முதல் வருஷத்துல அவதாரம் பண்ணியிருக்கார். பருத்திப்பட்டு ஸ்ரீ உபய வேதாந்த லக்ஷ்மி நரசிம்மாச்சாரியார் அப்படின்னுட்டு பூர்வாசிரமத்து திருநாமத்துல பிரசித்தமா இருந்திருக்கார். திருவையாறு கலாசாலையில தர்க்க சிரோமணி பாஸ் பண்ணியிருக்கார். சின்ன வயசுலயே வயசானவா கிட்டையும் சரி, இல்லை நல்ல பிரசித்த பண்டிதர்கள் கிட்டையும் சரி, எல்லார்கிட்டையும் நல்ல பேரும் புகழுமா எல்லாராலையும் ஈர்க்கப்படும்படியா இருந்திருக்கார். இவர் நிறைய சிஷ்யர்களுக்கு காலக்ஷேபம் சாதிச்சிருக்கார். இன்னும் சுருங்க சொல்லணும்னா, தன்னுடைய கிரகத்தையே ஒரு சின்ன மடம் போலேயே பாவிச்சு பகவத் ஆராதனம் எல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்கார். இவருக்கு நிறைய சொத்துக்கள் இருந்திருக்கு. தன்னுடைய சொத்துக்கள் எல்லாம் எல்லாரும் நிலம், நீடு, வீடு, தோட்டம், அதை தவிர்த்து அளவற்ற ஐஸ்வர்யங்கள் இவருக்கு இருந்திருக்கு. அது எல்லாரும் உம்முடைய ஐஸ்வர்யம் அப்படின்னுட்டு சொன்னாலும் இது எல்லாம் என்னுடைய ஐஸ்வர்யம் கிடையாது. இவர் எப்பவும் எம்பெருமான் கண்ணனுக்கு ஆராதனை பண்ணிட்டு இருப்பார். அப்படி இது எல்லாம் எம்பெருமான் கண்ணனோடது, இது எல்லாத்தையும் பார்த்துக்க சொல்லி ட்ரஸ்டியா தர்மகர்த்தாவா என்ன நியமிச்சிருக்கான், அவ்வளவுதான். இதையெல்லாம் என்னோடது கிடையாது, எம்பெருமானோடது அப்படின்னுட்டு இதே மனசுல வச்சுக்கிட்டு தான் காரியங்கள் எல்லாமும் பண்ணுவாராம் நித்தியம். அப்படி இருந்தவர் தனக்குன்னு ஒண்ணுமே வச்சுக்க மாட்டாராம். ரொம்பவும் எளிமையான வாழ்க்கையில தான் வாழ்ந்திருக்கார். அப்படி ஒரு வைராக்கிய நிதி, பஞ்சகால பாராயணரா எழுந்தருளி இருந்திருக்கார். மதுராந்தகம் கலாசாலையில பிரின்சிபாலாகவும் எழுந்தருளி இருந்திருக்கார். இதைத்தான் ஸ்ரீ புரசை கிருஷ்ணமாச்சாரியா சுவாமி சொல்லுவாராம், பூர்வாசிரமத்துல தேவனார் வளாகம் அழகிய சிங்கர் அரண்மனை மாதிரி கிரகம், அந்த மாதிரி இருந்தா கூட ஒரு உண்மையான துறவு வாழ்க்கையை வாழ்ந்தவர். தன்னோட தோட்டத்திலேயே பெருமாளுக்கு பூக்கள், துளசி, தர்ப்பம் முதற்கொண்டு தானே உகந்து எல்லாத்தையும் ஆத்துலேயே விளைவிப்பாராம். அப்படி எல்லாத்தையும் பண்ணினாலும் அங்கே இருக்கிற சிஷ்யர்களுக்கெல்லாம் அப்படி
கா காலக்ஷேபங்கள் சாதிச்சிருக்கார். ஒரு பணக்கார ஜமீன்தாராக இருந்தா கூட அதற்கு எவ்வளவோ வேலையாட்கள் எல்லாரும் இருப்பா. அப்படியெல்லாம் இருந்தாலும் காலக்ஷேபம் சாதிக்கிற பொழுது யாரு இவரை தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல கிரகத்தில் இருக்கிறவளுக்கும் சரி மற்ற வேலையாட்களுக்கும் சரி கட்டன் ரைட்டாக சொல்லிடுவாராம். காலக்ஷேபம் சாதிக்கிற பொழுது எந்த விதமான தடங்களும் இருக்கக்கூடாது அப்படின்னு. காலக்ஷேபத்துமெல்லாம் குறைவில்லாமல் சாதிச்சிருக்கார். அதே மாதிரி இவர் ரொம்பவும் கஷ்டமான காலக்ஷேபத்தில் கஷ்டமாக இருக்கக்கூடிய இடங்கள் வந்தால் கூட அதையும் ரொம்பவும் புரியிற அளவுக்கு ரொம்ப எளிமையாக சொல்லி எல்லாருக்கும் புரிய வைப்பாராம். அந்த மாதிரி எல்லார்கிட்டையும் ரொம்பவும் தன்னுடைய பணக்காரர் அப்படிங்கிற ஒரு தொனி இல்லாமல் எல்லார்கிட்டையும் சாதாரணமாக தான் நடந்துப்பாராம். இப்போ அவ்வளவு பணக்காரர், அவ்வளவு நிலங்களுக்கு உரிமையானவர், இன்னும் கேட்டால் பண்ணை வீட்டார் அப்படின்னா தான் அங்கே இருக்கிறவளுக்கெல்லாம் தெரியுமா. அந்த அளவுக்கு பிரசித்தமாக இருந்திருக்கார். அப்படி இருந்தாலும் ஒரு துறவி மாதிரி தான் வாழ்க்கையை வாழ்ந்திருக்கார். ஆனால் அதுக்கப்புறம் பின்னாடி இவர் துறவு வாழ்க்கை ஏத்துண்டதுக்கப்புறம் எல்லாரும் ஆச்சரியப்பட்டாலாம். பின்னாடி தனக்கு இப்படி ஒரு துறவு வாழ்க்கை வரும் அப்படிங்கிறத கொண்டுதான் பூர்வாசிரமத்திலையும் அப்படியே இருந்திருக்கார் போல இருக்கு அப்படின்னு ஆச்சரியப்படுவானா எல்லாரும். எல்லா சிஷ்யர்களுக்கும் மற்ற எல்லாருக்கும் தன்னுடைய கிரகத்திலேயே தினமும் ததியாராதனை பண்ணுவாராம். இப்படி காலக்ஷேபம் இவர்கிட்ட பெற்றுண்ட எல்லாருமே சம்பிரதாயத்துல சிங்கங்களா இருந்திருக்கலாம். அந்த அளவுக்கு பெருமைக்குரிய விஷயம் எல்லாம் இவர் பண்ணியிருக்கார். இந்த ஆச்சாரியர் பூர்வாசிரமத்திலேயே துறவு வாழ்க்கையில விதைச்ச விதை கல்வி, ஞானம், நன்னடத்த இது எல்லாத்துலேயுமே அந்த சிஷ்யர்கள் எல்லாரும் ஆலமரங்கள் மாதிரி வாழ்ந்திருந்திருக்கா. அந்த அளவுக்கு எல்லாரையும் இவர் தயார் பண்ணியிருக்கார். இப்பேற்பட்ட இந்த அழகிசிங்கர், இன்ஜிமேட் அழகிசிங்கருக்கு அசக்தி வந்துடுத்து. ரொம்பவும் அசக்தி அதிகமாக ஆனதுக்கப்புறம் யாரான ஒருத்தரை நியமிக்கணும் அப்படின்னு அழகிசிங்கர், இன்ஜிமேட் அழகிசிங்கருக்கு தோணியிருக்கு. அப்போது அவர் மனசில் முதல்ல தோணினதே இந்த தேவனார் வளாக அழகிசிங்கரை தான் அவர் நினச்சிருக்கார். சொன்ன உடனே அப்பவும் இன்ஜிமேட் அழகிசிங்கர் சாதிச்சாராம், அடுத்த பட்டத்துக்கு நீர் தான் ஏளனம் அப்படின்னு சொன்னார் போலருக்கு. அப்படி சொன்ன உடனே மறுபேச்சு பேசாம அழகிசிங்கர் அப்படியே பட்டத்தை ஏத்துண்டாளாம். அதுக்கு கூட ஒரு உதாரணம் சொல்லுவா. விபீஷணன் அவ்வளவு ராமாயணத்துல விபீஷணன் தன்னுடைய பதவி, பட்டம், தன்னுடைய சொத்துக்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு ராமர்கிட்ட வந்து சரணாகதி அடைஞ்சா மாதிரி இன்ஜிமேட் அழகியர் சொன்ன உடனேயே மறுபேச்சு பேசாம தன்னுடைய தோட்டம், துறவு, ஐஸ்வர்யங்கள் அத்தனையும் அப்படியே திருணம்னு சொல்ற மாதிரி எல்லாத்தையும் அப்படி விட்டுட்டு வந்து பதவியை ஏத்துண்டார். விபீஷணனுக்கு தகுந்த மாதிரி, விபீஷணர் சரணாகதிக்கு தகுந்த மாதிரி தேவனார் வளாக அழகிசிங்கர் பட்டத்தை ஏத்துண்டதாக சொல்லுவா. அதே மாதிரி இவர் இளைய மடாதிபதியாக தேவனார் வளாகம் அழகிசிங்கர் பட்டத்திற்கு வந்துட்டார். அதுக்கப்புறம் ஸ்ரீமதி இன்ஜிமேட் அழகிசிங்கருக்கு திருமேனி தொடர்ந்து நோவு சாத்தின்னு இருந்ததுனால அழகிசிங்கர் 2 பேருமாவே சிஷ்யர்களுக்கு அனுகிரகம் பண்ணிட்டு இருந்திருக்கா. 2 அழகிசிங்கர் திருவடியிலையும் காலக்ஷேபங்கள் நிறைய சிஷ்யர்கள் பண்ணிட்டு இருந்திருக்கா. ஸ்ரீ வில்லிவள அழகிசிங்கரும் ஒருவர், அந்த சிஷ்யர்கள் அவரும் ஒருத்தர். ஸ்ரீமத் தேவனார் வளாக அழகிசிங்கர் பட்டத்துக்கு ஏத்துண்டதும் 2 அழகிய சிங்கர்களும்
சேர்ந்து காலக்ஷேபம் சாதிப்பாளாம். அப்படி சாதிக்கிற பொழுதோ இன்ஜிமேட் ஐஷிங்கர் முதல்ல 3/4 மணி நேரம் சாதிப்பாராம். அதுக்கப்புறம் லெவனார்வலக ஐஷிங்கர் மீதி காலக்ஷேபத்தையும் சாதிப்பாராம். 2 பேரும் சேர்ந்து சாதிச்சிருக்கா. அழகி சிங்கருக்கு காலக்ஷேபம் இளைய மடாதிபதியாக இருந்தால் கூட காலக்ஷேபம் சாதிக்கிறது அவருக்கு புதுசு இல்லையாம். மதுராந்தகம் சம்ஸ்கிருத பாடசாலையிலேயே புகழ்பெற்ற முதல்வராக திகழ்ந்து இருந்ததுனால அவருக்கு இதுவும் சிரமமாக தெரியலையாம். 2 வருஷ காலம் ஸ்ரீ அழகிசிங்கர்கள் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மன் ஆராதனம் பண்ணிட்டு திருவள்ளூரில் எழுந்தருளி இருந்திருக்கா. நந்தன வருஷம் மாசி மாதம் இன்ஜிமேட் ஸ்ரீமத் அழகிசிங்கர் பரமபதத்துக்கு எழுதிட்டாராம். 13/5/1953 இவர் பட்டாபிஷேகம் பண்ணிட்டு இருந்திருக்கார் தேவனார்வலக ஐஷிங்கர். இவர் இது முதல் ஹிமாச்சல பர்யந்தம் சஞ்சாரம் பண்ணியிருக்கார். பத்ரி ஆசிரமத்தில் பத்ரி நாராயணனை மங்களாசாசனம் பண்ணிட்டோ திரும்பி எழுந்தருளி கிருஷிகேசத்துக்குள்ள ஒரு சாத்துர்மாசிய சங்கல்பத்தை மகோத்சவத்தை அனுஷ்டிச்சிருக்கார். தினமும் காலத்தால் உஷஸ்காலத்திலேயே எழுந்துடுவாராம். எழுந்து மாத்தியானிக காலத்தில் கூட சாயங்காலத்துலேயும் 3 வேளையுமே கங்கா ஸ்நானம் பண்ணிட்டோ ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மனை ஆராதிப்பாராம். அந்த கங்கை ஜலத்தை எடுத்துன்னு வந்து அப்படி மகரிஷி போல வாசம் பண்ணிட்டு இருந்திருக்கார். அதுவும் எப்படி வெறும் மாவு தான் அவர் சாப்பிடுவாராம். அவர் அப்படி பணக்காரராக இருந்தால் கூட பண்ணையாளர் அப்படின்ற ஒரு இதில் இருந்தால் கூட துறவரத்திலேயே இருந்திருக்கார். மாவு மட்டும்தான் சாப்பிடுவாராம். இவர் மதுராந்தகம், மாம்பலம், பாதூர் அந்த இடத்துல அங்கெல்லாம் சம்ஸ்கிருத ஸ்கூல் வச்சு நடத்தியிருக்கார். திருவெண்ணநல்லூர், புள்ளம்பூதங்குடி ஆகிய திவ்ய தேசங்கள்லாம் ராஜகோபுர கைங்கரியம் பண்ணியிருக்கார். திருவள்ளூர் ராஜகோபுரத்தை ஜீர்ணோதாரம் பண்ணியிருக்கார். கடப்பை, வானமாமலை, திருக்கோஷ்டியூர் ஆகிய இடங்கள்லாம் நிறைய ஸ்ரீ அகோபில மடங்களை புதுசாக கட்டியிருக்கார். பெருமாளுக்கு தங்கத்தால் தூபக்கால், சங்கு சக்கரதாரை, கட அரத்தி, தீபக்கால் இப்படி எல்லாமே புதுசாக பண்ணியிருக்கார். தங்க ரேக் இழைச்ச தங்க பல்லக்கும் பண்ணியிருக்காராம். வேதாந்த தீபிகையிலையும் ஸ்ரீ நரசிம்ம பிரியாலையும் வேதாந்த விஷயமா பல வியாசங்களை எழுதியிருக்கார். அத்திப்பட்டு ஸ்ரீமத் அழகிசிங்கர் அருளி செஞ்ச வீக்ஷாரண்ய க்ஷேத்திர மகாத்மியம், உக்தி நிஷ்டாபரம் அப்படின்ற கிரந்தங்கள் எல்லாம் சோதிச்சு வெளியிட்டிருக்கார், ப்ரூஃப் பார்த்துருக்கார். கிருஷிகேசத்தில் சங்கல்ப மகோத்சவத்தை முடிச்சுண்டு டெல்லிக்கு எழுந்தருளினார். அங்கே ஆயிரக்கணக்கான சிஷ்யர்கள் ஸ்ரீமத் அழகிசிங்கரை ஆசிரியிச்சு கிருதார்த்தர்களாக ஆயிருக்கா. டெல்லியிலேருந்து சஞ்சாரமாக புறப்பட்டு திரும்பியும் எழுந்துருள போது நைமிஷாரண்யத்தில் எழுந்துருளி இருந்திருக்கார். அந்த நைமிஷாரண்யத்துக்கு அவர் ஏழ்ற பொழுது கொஞ்சம் திருமேனி அசக்தமாக ஆயிருக்கு, கொஞ்சம் அதிகமாகவும் ஆயிடுத்து. அப்போது அங்கே ஹேவிளம்பி வருஷம் கார்த்திகை மாதம் சுக்லபக்ஷ திருதியை திதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு 24/11/1957 பரமபதத்துக்கு வெளியிட்டார். நைமிஷாரண்யத்தில் தான் இவருக்கு பிருந்தாவனம் இருக்கு. சுமார் 100 வருஷ காலமாக இவ்வளவு சஞ்சாரம், 100 வருஷ காலமாக எந்த அழகிசிங்கர சஞ்சாரமாக எழுந்து அருளலையா. அதுக்கு அரசாங்கத்திலையும் சில விதிமுறைகள்லாம் இருந்திருக்கு, அதனால் பண்ண முடியல. அதுக்கப்புறம் இந்த அழகிசிங்கர் தான்
இப்படி இவ்வளவு தூரம் சஞ்சாரம் பண்ணியிருக்கார். இவருடைய ஆஸ்தான நிர்வாக காலம் 5 வருஷம் 10 மாதம். இப்படி நைமிஷாரண்யத்தில் வந்து இவர் ஏழ்ற பொழுதோ அடியேன் கேள்விப்பட்டது, அடியேன் இதுக்கு முந்தி இருந்த ஸ்ரீகாரிய சுவாமிகள் இதுக்கு முந்தி இருந்தவா சொன்னதை கேட்டிருக்கேன். அழகிசிங்கர் நைமிஷாரண்யம் ஏழினாராம். ஏழும்போது இருட்டி போயிடுத்தான். அப்படி இருட்டி போகிற போது அவருக்கு வெளிச்சம் போகல. பார்த்தாராம், ரிசிம்மன் சன்னதி எங்கே இருக்குன்னு அவர் பார்த்த உடனே இதுதான் ரிசிம்மன் சன்னதி, கார்த்தால வந்து நம்ம சேவிக்கலாம் அப்படின்னுட்டு சொன்னாராம். சொன்னதும் உடம்பு ரொம்பவும் அசக்தமாகவும் அவரால் வர முடியல. அப்போ அவருக்கு இவர் ஏழ்றதுக்குன்னு வேற இடம் கொடுத்துருந்துருக்கா. அந்த இடத்துல போய் இவர் ஏழிட்டு அங்கேயே பரமபதிச்சுட்டார். அப்படி அவர் பரமபதிக்கிற பொழுது அவருக்கு முன்னாடி இருந்த கடிகாரம் அவர் பரமபதிச்ச போது எந்த நேரத்தை காமிச்சதோ அதோடு நின்று போய்டுதான் அந்த கடிகாரமே. அதுக்கப்புறம் அந்த கடிகாரம் ஓடவே இல்லை அப்படின்னு சொல்லுவா. அந்த அளவுக்கு ரொம்பவும் பிரசித்தரா எழுந்த அழகிசிங்கர் இன்னைக்கும் நமக்கு பரமபதத்துலேருந்து நமக்கு ஆசீர்வாதம் பண்ணின்னு இருக்கார், அனுகிரகம் பண்ணின்னு இருக்கார். பேர்பட்ட அழகிசிங்கரை நம்மளும் சேவிச்சு அவருடைய அனுகிரகத்துக்கு பாத்திரர்களா ஆகலாம். ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம்.